அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆற்றல் மிக்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரய ஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தன லாபம் மற்றும் புத்திர லாபம் உண்டாகும். தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக சில சிம்மராசி அன்பர்கள் இருப்பீர்கள். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியின் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மிகவும் யோகமான காலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு இருப்பதால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை எளிதில் பெறுவீர்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் உள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகள் வருகின்றது. சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சற்று கவனத்துடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 17, 18, 24, 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 2, 3, 4, 5, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 2ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 3ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 17ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 24ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 9ஆம் தேதி புதன்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 28ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது
ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. பங்குனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மார்ச் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.